போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி நாக்கை என்று சொல்லிட்டு போனேன். கேட்டுட்டே இருந்தவன் சூப்பராக இருக்கையான்னு. இவனுக்கு போய் நான் தமிழ் சொல்லி தமிழை பற்றி சொல்லி இந்த நாசமாக போன நாட்டில் நான் என்ன பண்ணுவேன்? பேன் எடுத்து வைங்கிறான், அடுப்பை எரியுங்க, அதெல்லாம் கிடையாது, குக்கரை ஆன் பண்ணுங்கிறான், கொஞ்சம் ஆயில விடுங்கிறாள், ஆயில் எண்ணெயெல்லாம் போய் ஆனியன் எடுத்து கட் பண்ணுங்கன்றாள், அதுக்கு பிறகு 2 சில்லி சைம் எடுத்து கட் பண்ணிக்கங்கிறாள், வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்கிறார். இப்படித்தானே பேசுகிறோம் என்ற வீட்டில் நம்முடைய பெண்கள் பேசுகிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் மாறி இருக்க மாட்டீர்களே, மாறி தொலைந்தீர்களே. அதைத்தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முத்தமிழ் விழா, ஒருவன் போய்விட்டு வந்தான் என்னிடத்தில். எப்படி விழா என்று கேட்டேன். அப்பா என்ன ஸ்பீச் என்றால் ஸ்பீச் என்றான். அதுதான் இயல் தமிழ். எது வாயால் பேசுறது இயல். அருமையாக பாடுனாங்களாம், சூப்பர் சாங் சார் என்றான். அது இசைத்தமிழ். அதுக்கு பிறகு சொல்கிறான் டான்ஸ் என்ன வேறு லெவல், அதையும் சொல்கிறோம் டான்ஸ். அப்போ 3 தமிழும் வந்துட்டு என்னென்ன இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் சொல்லி தொலைச்சிட்டான். இப்படி நீங்கள் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் தானே தமிழை அளிக்கிறீர்கள். ஆங்கிலேயன் வந்து அளிக்கிறானா தமிழை? அல்லது டெல்லியிலிருந்து உத்தரவு போடுகிறானா நீ ஆங்கிலம் கலந்து தான் பேச வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறதா? இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் 50 ஆண்டுக்குள் எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த மொழியை காப்பாற்ற முடியாது. இந்த மண்ணில் நீங்கள் தமிழ் மொழியை, மூலக்கூறுகளில் ஒன்றான தமிழ் மொழியை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழீழத்தில் நாங்கள் மூலக்கூறுகளில் ஒன்றான தாயகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாயகத்தை சிங்களவன் அங்குலம் அங்குலமாக பறித்து என்றும் இங்கே தமிழ் மொழியை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உங்களாலேயே நீங்கள் உங்கள் தாய்மொழியை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். என் தாயகம் இழக்கப்படுவதற்கு எதிரி காரணம், சிங்களவன் காரணம். ஆனால் இங்கே தமிழ் மொழி அழிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணம். அதை பேசுவதே என்று என் கடமை என்று நான் இந்த தமிழ் மன்றத்தில் நிற்கிறேன். ஏனென்றால் தமிழ் சங்கங்கள் தான் ஓரளவு இந்த தமிழை காத்தாக வேண்டும். நான் இப்படி சொல்வதற்கு காரணம் உண்டு. பாவாணர், அதே போன்று அம்பேத்கர், அவர் வடநாட்டைச் சேர்ந்தவர், இந்த மண்ணல்ல, மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர். அவரும் சொன்னார், ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், வடக்கில் வாழ்ந்தவர்களும் நாகர்கள் என்கிற தமிழர்கள். அவர் சொன்னார், அப்படி இந்த இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாம் தமிழர்கள் என்று தமிழ்நாடு மட்டும் சுருங்கி கிடப்பது ஏன்? எப்படி விழுந்தோம்? 30 மாநிலங்களில் 29 மாநிலங்களில் தமிழ் இல்லை. இந்தியனாகி போனான், இந்தி பேசுகிற இந்தியனாய், மலையாளம் பேசுகிற மலையாளியாய், வங்காளம் பேசுகிற வங்காளியாய், அசாம் மொழி பேசுகிற அசாமியாய் மாறிப்போனோம். பாவாணர் சொன்னார், இந்த தென்னாட்டில் வாழ்கிற மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் மட்டுமல்ல, வடநாட்டில் வாழ்கிற இந்திக்காரர்கள், அசாமியர்கள், வங்காளிகள், அதே போன்று பஞ்சாபியர்கள் எல்லோரும் பழைய திராவிடர்கள் தான், தமிழிலிருந்து தோன்றியவர்கள் தான் என்று பாவாணர் நிறுவினார். அப்படித்தான் வாழ்ந்தோம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் வட ஆரிய மொழி வந்து இந்தியாவில் நுழைந்த போது அதை வடக்கிலும் ஏற்றுக்கொண்டோம் தமிழர்கள், தெற்கிலும் சில பகுதிகளில் ஏற்றுக்கொண்டோம், அழிந்து போனோம். அந்த கலப்பால் வந்தது தான் திராவிட மொழிகள், மொழி குடும்பம். அது 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 இந்தியாக இருக்கட்டும், இந்தியிலேயே நிறைய தமிழ் சொற்கள் உண்டு. அதை திராவிட மொழி என்று தான் பாவாணர் சொல்கிறார். அதே போன்றுதான் மலையாளம் இங்கே தெற்கே, அங்கே வடக்கே வங்காளம், இங்கே தெற்கே கன்னடம். நாம் எல்லாம் பழைய தமிழர்கள், அழிந்து போனோம். எப்படி அழிய விட்டோம்? அந்த பிறமொழி நம்முடைய தமிழ் மொழியோடு கலந்ததால் அழிந்து தொலைந்து இன்று இந்தியாவில் 30 மாநிலங்களில் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக்கொண்டிருக்கிறோம். 29 மாநிலங்களில் நாம் இல்லை. ஆகவே நாம் தான் இந்த மொழியை அழிக்கிறோம் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஏன் வேற்று மொழி வந்து கலந்த போது அந்த மொழியை உங்களோட மொழியோடு ஏன் அணைத்து கொண்டீர்கள்? ஏன் சேர்த்து கொண்டீர்கள்? நான் கேட்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் மாறி இருக்க மாட்டீர்களே, மாறி தொலைந்தீர்களே. அதைத்தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு தோன்றி மலையாளம் தோன்றி இப்படி அழிந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் தோன்றி அழிந்து போனோம். ஆனால் இப்பொழுது ஒரு 30 ஆண்டுகளாக
சமஸ்கிருதம் ஒரு கீழே ஆரிய மொழி, ஒரு மேலே ஆரிய மொழி, ஆங்கிலம் கலந்து நாம் தமிங்கலர்களாக இன்னொரு திராவிட இனமாக இங்கே உருவாகி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இப்பொழுது தமிழர்களாக இல்லை. 50 விழுக்காடுக்கு அதிகமாக நீங்கள் ஆங்கில சொற்கள் கலந்து பேசுகிறீர்களா இல்லையா? நீங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி தெலுங்கன் தமிழனாயிருந்து மாறினானோ, மலையாளி மாறினானோ, இன்று தமிழன் தமிங்கலனாக மாறிக்கொண்டிருக்கிற காலம் உங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மாறிக்கொண்டிருக்கிற காலம் எவனுக்கும் தெரிவதில்லை. டார்வின் சொன்னான், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சொன்னான். குரங்கு தெரிகிறது, மனிதன் தெரிகிறான். குரங்கிலிருந்து மனிதனாக மாறிக்கொண்டிருந்த காலம் எவனுக்கும் தெரியாது. அதே போன்றுதான் தமிழன் தெரிகிறான், தெலுங்கன் தெரிகிறான். தமிழன் தெலுங்கனாக மாறிக்கொண்டிருந்த காலம் எவனுக்கும் தெரியாது. இன்று நீங்கள் தமிங்கலராக மாறிக்கொண்டிருக்கிற காலம் உங்களுக்கு தெரியாது, அது உடனே தெரியாது. மாறிவிட்ட பிறகு நீங்கள் தமிங்கலர்களாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற பொழுது அப்பொழுது சொல்வீர்கள், ஒரு காலத்தில் தமிழர்களாக இருந்தோம் என்று சொல்வீர்கள். இந்த மன்றத்தில், இந்த சிறப்பான நிகழ்வில் இதைத்தான் நான் வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். எதற்காக இன்று நீங்கள் ஆங்கிலம் கலந்து பேசுகிறீர்கள், பேச வேண்டும்? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்கள் தானே தமிழை அளிக்கிறீர்கள். ஆங்கிலேயன் வந்து அளிக்கிறானா தமிழை? அல்லது டெல்லியிலிருந்து உத்தரவு போடுகிறானா, நீ ஆங்கிலம் கலந்து தான் பேச வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறதா? எதற்காக பேசுகிறீர்கள்? தம்பி, எங்கப்பா இருக்குது அந்த வீடு என்று கேட்டால், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க சார் என்றான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே போயிட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் வரும். எது ஜங்ஷன்? அங்கே அப்படியே டேர்ன் பண்ணுங்கன்றான். திரும்ப 2 கூட சொல்ல மாட்டான். அங்கே போனால் ஒரு ரவுண்டானா வரும்ன்றான். எது ரவுண்டானா வரும். அப்புறம் டேர்ன் பண்ணுங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போங்கங்கிறான். இப்போ தமிழ் பேச முடியலையே நம்முடையவர்களால். பேசுகிற அந்த ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தி தமிழ்நாட்டில் எப்படி சமையல் நடத்துவது என்று சொல்லி கொண்டிருந்தால் நான் ஒரு நாள் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவள் உடனே சொல்கிறாள், குக்கரை எடுத்துக்கொள்ளுங்கிறாள். அடுப்பு கிடுப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போய் ரொம்ப காலமாச்சு. குக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கிறேன். அதில் அந்த குக்கரில் பேன் எடுத்து வைங்க, சட்டியெல்லாம் போச்சு, பானையெல்லாம், பேன் எடுத்து வைங்கிறாள். அதுக்கு பிறகு குக்கரை அடுப்பை எரியுங்க, அதெல்லாம் கிடையாது, குக்கரை ஆன் பண்ணுங்கிறாள். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயிலை விடுங்கிறாள். ஆயில், எண்ணெயெல்லாம் போச்சு, அந்த ஆயிலை விடுங்க, பார்த்துட்டு இருங்க, அது ஹீட்டாக மட்டும் பார்த்துக்கங்கிறாள். என்ன செய்யணும்? அது ஹீட்டாக மட்டும் பார்த்துக்கணும். அவள் சொல்கிறாள், நான் கேட்டுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாள், கொஞ்சம் 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணுங்கிறாள். ஆனியன், வெங்காயம் கிடையாது, வெட்டுறதும் கிடையாது, அதெல்லாம் தொலைஞ்சது. ஆனியன் எடுத்து கட் பண்ணுங்கன்றாள். அதுக்கப்புறம் 2 சில்லிஸையும் எடுத்து கட் பண்ணிக்கங்கிறாள். அது அந்த ஆயிலில் போடுங்கிறாள். அது பாருங்கள், அது ரெட்டிஷாக வருமாங்கிறாள். அது சிவந்து வருமா, ரெட்டிஷாக வருமா, இன்னும் எதையெல்லாம் போட்டு குழப்பி அடித்து கடைசியில் வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறாள். இப்படித்தானே பேசுகிறோம் என்ற வீட்டில் நம்முடைய பெண்கள் பேசுகிறார்கள், நாம் பேசுகிறோமா இல்லையா? இப்படித்தான் ஒரு தமிழ் விழா, முத்தமிழ் விழா. ஒருவன் போய்விட்டு வந்தான் என்னிடத்தில், எப்படி விழா என்று கேட்டேன். அப்பா, என்ன ஸ்பீச் என்றான். அதுதான் இயல் தமிழ். எது வாயால் பேசுகிறது இயல், ஸ்பீச் என்றான், அது இயல் தமிழ். அதுக்கு பிறகு சொன்னான், அருமையான சூப்பர் சாங்ஸுகள் சார், ஒவ்வொன்றும் அருமையாக பாடினாங்களாம், சூப்பர் சாங்ஸ் சார் என்றான், அது இசைத்தமிழ். அதுக்கு பிறகு சொல்கிறான், டான்ஸ் என்ன வேறு லெவல், அதையும் சொல்கிறான், டான்ஸ். அப்போ 3 தமிழும் வந்துட்டு, என்னென்ன இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் சொல்லி தொலைச்சிட்டான். இப்படி நீங்கள் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்படி இருக்கலாமா? நாம் இருப்பது சரியா? இதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நான் ஒரு பாட்டு இங்கே சொன்னார்கள், மல்லை சத்யா தம்பி கூட சொன்னார், தமிழா நீ பேசுவது தமிழா என்ற ஒரு பாட்டு எழுதினேன். அதை தமிழ்நாட்டில் தம்பி மகாராஜன், தமிழிசை வங்கை, குப்புசாமி,
சீர்காழியுடைய மகன், எல்லாருமே பாடியிருக்கிறார்கள். இன்னும் பலர் பாடியிருக்கிறார்கள். ரொம்ப தமிழ்நாட்டில் பரவிய பாடல். அவர் தான் ஒரு சிற்றூரில் இருந்து என்னை பார்க்க வந்தான். அவன் தேடி வந்தான், உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அவன் சொன்னான், ஐயா இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறீங்களாமே, தமிழானி பேசுவது தமிழா, ஒரு சொல்லுங்க ஐயா, நான் கேட்கணுமென்று சொன்னான். இப்போ அவன் தொலைவிலிருந்து சிற்றூர்லேருந்து வாரானேண்டு இவனுக்கு சொல்ல தொடங்கினேன். நான் சொன்னேன், தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா இன்னுயிர் அழைத்தாய், என்னடா டாடியை, என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை என்று சொல்லிட்டு போகிறேன். கேட்டுட்டே இருந்தவன் சூப்பராக இருக்கையான்னு. இவனுக்கு போய் நான் தமிழ் சொல்லி, தமிழை பற்றி சொல்லி, இந்த நாசமாக போன நாட்டில் நான் என்ன பண்ணுவேன். இந்த அளவுக்கு இந்த நாடு கெட்டு கிடக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வருது. ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறது. ஆகவே இந்த நிலை மாறியாக வேண்டும். இந்த நிலையை மாறியாக வேண்டும், அல்லது நாம் மாற்றியாக வேண்டும். மாறவில்லை என்றால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் இருக்காது, தமிங்கலம் இருக்கும். வேண்டுமானால் மல்லை தமிங்கல சங்கம் என்று ஒன்றை யாராவது நடத்தி கொண்டிருப்பார்கள். இந்த சிறந்த முன்னின்று நடத்துகின்ற ஒரு ஆளுமையுள்ள தலைமை மல்லை சத்யா பாஸ்கர் போன்றவர்கள், அவர்கள் பாடுபட்டு நடத்துகின்ற இந்த சங்கம் அது அறுவடை பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால், இது மல்லை நகர். மல்லை நகர் என்றவுடன் மன்னர்களின் நினைவு உங்களுக்கு வரும், பல்லவனுடைய நினைவு உங்களுக்கு வரும். பலருக்கு தெரிவதில்லை, இந்த மண் தலை சிறந்த பாடல்களை தமிழுக்கு தந்த பக்தி இலக்கிய காலத்தின் நாவுக்கரசர் வாழ்ந்த மண். இந்த மண்ணில் இந்த கடற்கரைகளில் எல்லாம் தான் நாவுக்கரசர் நடந்து தெரிந்தார். இது யாரும் பேசுவதில்லை. மாமல்லன் இருந்தான், குதிரையில் ஏறினான், போனான் என்று பேசுவார்கள், சிற்பம் படித்தான் என்று பேசுவார்கள். அந்த நாவுக்கரசர் அண்மையில் தமிழர் தலைவர், உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் தலையில் வைத்து போற்றுகின்ற தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் நாவுக்கரசரை பற்றி. அதில் அவர் எழுதுகிறார், சேக்கிழார் முதல் தடவையாக தமிழ் மொழி தலைவன் என்று நாவுக்கரசரை சொல்கிறார். தமிழ் மொழி தலைவன் என்ற பெயர் யாருக்கும் வழங்கப்பட்டதில்லை இதுவரை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் முறை தமிழ் மொழி தலைவன் என்ற பெயர் வழங்கப்பட்டவர் நாவுக்கரசர். அது சேக்கிழார், அது இவர்தான் முதல் இந்த நூலில் எழுதுகிறார். நான் படித்தேன், வியப்பாக இருந்தது. அவரை இந்த கடலில் தான் தூக்கி போட்டிருப்பார்கள். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்று பாடுகிறாரே நாவுக்கரசர், இந்த கடலில் தான் அந்த பல்லவ மன்னன் தூக்கி போட்டிருக்கிறார். ஆகவே இந்த மண்ணில் நடந்து தெரிந்தவர் நாவுக்கரசர், தமிழ் மொழி தலைவர். அப்படி தமிழ் மொழி தலைவன் இருந்த மண்ணில் இந்த தமிழ் சங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மறந்துவிடக்கூடாது. பெருமைக்குரிய ஒரு மண். நான் நினைக்கிறேன், கண்ணகி கதை கூட ஒரு கதை, ஒரு இலக்கியம். அதை உண்மை என்று நாம் இன்று போற்றுகிறோம். ஆனால் பல நெடுமாறன் அவர்கள் அந்த நூலில் எழுதுகிறார், முதல் ஒரு மன்னனுக்கு எதிரான புரட்சியை நடத்தியவர் நாவுக்கரசர் தான். அவர்தான் அந்த மன்னனுக்கு எதிராக போராடி அவனை மதம் மாற்றுகிறார் என்பது வேறு செய்தி. ஆனால் அவருடைய போராட்டம் மன்னனுக்கு எதிராக நடந்த மண். அவர்தான் சொன்னார், நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொன்னார் நாவுக்கரசர். மறந்து விடாதீர்கள். உலகில் எந்த நாட்டில் எவன் விடுதலை இயக்கம் வைத்திருந்தாலும் அவனுடைய விடுதலை இயக்கத்தில் அவன் எழுத வேண்டிய 2 வரிகள் அவனுடைய மொழியில் அவன் மொழிபெயர்த்து கொள்ளலாம். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நான் அடிமையாக இருக்க மாட்டேன், அது முதல் வரி. 2வது வரி, நமனை அஞ்சோம், சாவுக்கு அஞ்ச மாட்டோம். இந்த 2 கொள்கையும் இருக்கிறவன் உலகில் விடுதலைக்காக போராடுவான். அதை மறந்து விடாதீர்கள். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, நாம் தேய்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை இன்னும் பல வழிகளில் நான் சொல்லியாக வேண்டும். ஒன்று, ஒரு காலத்தில் நம்முடைய தமிழர்களில் தியாகராஜ பாகவதர், அவருடைய குரல் கணீர் என்ற குரல், தமிழ் இசையில் ஊறி தோய்ந்தவர், பெரிய மேதை. தண்டபாணி தேசிகர் ஒரு தமிழ் பெரிய இசைக்கடல். மதுரை சோமு
அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மருதமலை மாமணியே முருகையா பாடிய மதுரை சோமு, அவருடைய கச்சேரிகளை நான் நேரே கேட்டிருக்கிறேன், இசை நிகழ்ச்சிகளை. அதே போன்றுதான் நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன், இப்படி பழைய மேதைகள் பலர் இருந்த மண் என்று அப்படி நமக்கு பெரிதாக தலையில் வைத்து போட்டுகிற ஒரு தமிழ் இசைஞன், தமிழனாக ஒருவனையும் நாம் பார்க்க முடியவில்லை. எல்லா துறையிலுமே அப்படித்தான். ஆகவே இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான், தமிழ் மொழி பேசுங்கள், தூய தமிழ் மொழி பேசுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் நேரம் இறப்பான்னு பொறுங்கப்பான்னு சொல்லுங்கள். நாளைக்கு அங்கே மீட் பண்ணுவோமான்னு கேட்காதீங்க. நாளைக்கு பார்ப்போமா சந்திப்போமான்னு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க, பேசாதீங்க, காலத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லுங்கள், வேஸ்ட் பண்ணாத பாட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்லணும்? நீங்கள் ஒவ்வொரு முறையும் தமிழோடு ஒரு ஆங்கில சொல் கலக்கும்போது உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, நானே சில வேளை என்னை அறியாமல் ஆங்கில சொற்களை கலந்து பேசிவிடுகிறேன், பிறகு வருந்துகிறேன், திருத்துகிறேன். ஆகவே நான் ஒரு பெரிய மேதை என்ற நிலையிலிருந்து பேசவில்லை. ஒரு சேற்றிலே விழுந்தால் என்னிலும் சேறு படத்தான் செய்யும். ஆகவே ஒரு சேற்றிலே விழுந்து கிடக்கிறோம், திருத்திக் கொள்ளுங்கள். உங்களை பணிவாக கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். இல்லை என்றால் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் 50 ஆண்டுக்குள் நாம் தமிங்கில இனமாக மாறிப்போவோம். அதைத்தான் சொல்ல வரேன். எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த மொழியை காப்பாற்ற முடியாது. தமிழ் மொழி இனிமையான மொழி என்பதால் தமிழ் மொழி வாழாது. தமிழ் மொழி இலக்கிய வளம் கொண்ட மொழி என்பதால் தமிழ் மொழி வாழாது. தமிழ் மொழி தொன்மையான மொழி என்பதால் தமிழ் மொழி வாழாது. தமிழ் பேசப்படுகிற மொழியாக இருந்தால் மட்டுமே தமிழ் வாழும். மறந்து விடாதீர்கள். எப்பொழுது உங்களுடைய உதடுகளிலிருந்து தமிழ் ஒலியேறுகிறதோ அன்று உங்களிலிருந்து தமிழ் விடைபெறுகிறது என்றுதான் பொருள். ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு கூட தூய தமிழில் பேச பழக்குங்கள் என்று இந்த பணிவான நேரத்தில் உங்களை நான் பணிவோடு கேட்டு, இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய, இந்த பாராட்டை எனக்கு வழங்கிய என்னுடைய அருமை தம்பி, பாசத்துக்குரிய தம்பி மல்லை சத்யா, பாஸ்கர், உங்களுடைய தமிழ்ச்சங்கம், அதை சார்ந்திருக்கிற பெருந்தச்சர்கள், உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.